அண்மை செய்தி. இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த பண்ருட்டி அதிமுக எம்எல்ஏ மோகன் இன்று சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். சி.வி. சண்முகத்திற்கு அணிக்கு ஆதரவு பெருகி வருவதாக இதை பார்க்கலாமா? நிச்சயமாக தனலட்சுமி. என்றால் நேற்றைய தினத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்தில் பசுமைவழி சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் நடைபெற்ற இந்த எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. இந்த எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த பண்ருட்டி மோகன் அவர்கள் தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அதே போல மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரகதம் குமரவேலும் தற்பொழுது சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த அந்த 22 பேர் என்ற எண்ணிக்கை என்பது குறைந்து 20ஆக குறைந்திருக்கிறது. மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம் தலைமையில் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது லீமா ரோஸ் போன்றவர்கள் எல்லாம் ஏற்கனவே வருகை தந்து தற்பொழுது ஆலோசனை என்பது சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனையின் முடிவில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள், எப்படி எடுக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் சி.வி. சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்.பி. வேலுமணியை அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகிருந்தது. அதற்கான கையொப்பமிட்ட அந்த கடிதத்தையும் நேற்றைய தினத்தில் சட்டப்பேரவை செயலாளரிடம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அதே நேரத்தில் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் யாரை அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுப்பதில் என்பதில் ஒரு சிரமம் என்பது சபாநாயகருக்கு இருக்கக்கூடும். இந்த நிலையில் பெரும்பான்மை இவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது 1/3 என சொல்வார்கள். 47 சட்டமன்ற இருக்கிறார்கள், அதில் 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் கட்சி இவர்களிடம்தான் இவர்கள் சொல்வதுதான் நிதர்சனமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த நேற்றைய தினத்தில் இருந்தபோது 22, 23 என்ற கணக்கில் இருந்தது என்றால் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கான அந்த வாய்ப்பு என்பது குறைவாக இருக்கும். ஏனென்றால் பொதுச் செயலாளர் ஏ ஃபார்ம் அந்த பி ஃபார்ம் யார் கையொப்பமிட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கான அந்த வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். சந்திக்கும் பொழுது அவர் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.